அவங்க என்ன சொல்ற கான்செப்ட் என்னன்னா, எல்லா அரிசிலையும் 80% கார்போஹைட்ரேட். இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து நிறைய நீங்க மாத்தலாம். ஆனா எங்களுடைய சித்தருடைய இலக்கியங்களை நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னீங்கன்னா, நோயிலா நெறின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கருத்துக்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நான் பேச முடியாது. அதனால எங்களுடைய சித்த மருத்துவம் உணவே மருந்துங்கிறது தான் சித்த மருத்துவத்தில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நோயிலா நெறின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்செடுக்காக சொல்கிறேன். அந்த நோயிலா நெறியை நம்ம படித்தாலே, அதன்படி வாழ்ந்தாலே ப்ரிவென்டிவ் மெடிசன், நோய் இல்லா நெறி. அதுக்கு அது புத்தகத்தில் வழிமுறைகள் இருக்குது. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், அதைத்தான் பிச்சு பிச்சு எடுத்து நீங்கள் யூடியூபர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நல்ல கருத்துக்கள் உண்டு. சிலர் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்ற மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு சொல்றோம், எங்களுடைய பாரம்பரிய மருந்துகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாரம்பரிய மருந்துகளை அன்னைக்கு சித்தர்கள் சொன்னபடி அவங்க சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை டீவியேட் பண்ணாம செஞ்சு கொடுக்கும் போது அது ரிசல்ட் இருக்கு. அதுல இவன் கரிஞ்சீரகத்தை சேரு ஓமத்தை சேரு அப்படிலாம் லிட்ரேச்சர்ல கிடையாது. சித்த மருத்துவத்தில் கரிஞ்சீரக ஓமத்தை பத்தி சேர்த்து காம்பினேஷன் கிடையாது. சொல்லியிருக்காங்க. ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருந்தோலும் சாப்பிட்டா காவேரி நீர் வற்றும் கடல் நீர் வற்றும். காவேரி நீருங்கிறது இது டயபிட்டிஸ் இனிப்பு நீர். அதே மாதிரி கடல் நீருங்கிறது உப்பு நீர், அல்புனிரியா. அந்த ஒரு கஷாயம் சாப்பிட்டாலே டயபெட்டிக்கு நல்லா இருக்கும். டயபெட்டிக்னால வருத காம்ப்ளிகேஷன்ஸ், டயபெட்டிக் நெப்ரோபதிக்கு நல்லா இருக்கும். இது சித்தர்கள் சொல்ல பார்த்து. ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருந்தோல் 7 சரக்கு தான். இப்போ நிலவம்பு 7 சரக்கு தான். கபஜுரம் 15 சரக்கு தான். ஏன்னா நமக்கு சித்த மருத்துவ இலக்கியங்களும் மூல நூல்கள்லையும் நமக்கு என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஜீரகத்தை சொல்லியிருக்காங்க. இது அகத்தை சீர்படுத்தினால்தான் சீரகம். இப்போ சீரகம் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு அல்சர் வந்து வெரி காமன். பேண்டப்ரோசோல் சாப்பிடாதாலே கிடையாது. எல்லாரும் டெய்லி ஒரு மாத்திரை பேண்டப்ரோசோல் போடுறாங்க. ஏன்னா சீரகம் சீரகத்தில் எங்களுக்கு புக்கில் சொல்லியிருக்கு, எரி குடும்பத்திற்கு ஜீரக பொடியினை வெண்ணெய் சாப்பிட்டா எரி குடும்பம் தீருன்னு போட்டிருக்கு. எரி குடும்பங்கிறது எரியுது, கபகபன் காந்தது எரியுது, சாப்பிட்டா வயிற்று வலிக்குது. இந்த எபிகேசிக் ரீஜன் பெயினுக்கு தான் நம்ம எரி குடும்பம் நம்ம சொல்றோம். அல்சர் அதை இன்னைக்கு மாடர்ன் டைம் பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சருக்கு எரி குடும்பம் ஜீரகத்தை பவுடர் பண்ணி பசுவலையில சாப்பிடும் போது அது ஹெச்2 பம்ப் இன்ஹிபிட்டரா வேலை செய்யுது. இன்னைக்குள்ள சயின்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுடைய இட்லி உலகம் போற்றும் ஒரு இட்லி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஆய்வு செஞ்சாலும் இட்லியை தவிர சிறந்த உணவு இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா அது ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஃபுட். நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். உளுந்து சம விகிதத்தில், அரிசி ஒரு சம விகிதத்தில் ரெண்டையும் ஆட்டி கொஞ்ச நேரம் நொதிக்க வச்சு அது ப்ரோ ஆக்டிவா மாறி எந்த நேரத்துக்கும் நம்ம இட்லி சாப்பிடலாம். ஜுரம் வந்துச்சா இட்லி சாப்பிடலாம், ஒண்ணுமே பண்ணாது. ஆனால் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, உற்ற ஜுரத்துக்கும் உறுதியாவலுக்கு அற்றையவர் மட்டும் அன்னத்தை காட்டாதே. அவங்க எளிமையான உணவுகள் சில சமயத்தில் பட்டினி இருந்து நோயை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிறைய காரியங்கள் நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய உணவுகளை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிக்கும் போது இன்னைக்கு பயங்காட்டிக்கிட்டு இருக்க ஹார்ட் அட்டாக் எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிறுநீரக செயலர், சர்க்கரை நோய் இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரி. எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு 50 பேர் அப்படி வேற எங்கேயாவது அப்படி யாராவது டைவர்ட் பண்ணி போனாலும் அடுத்து ஒரு 20 பேர் சேர்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா 30 வருஷத்துல பார்க்குறோம். இன்றைய பொழுது நோயாளிகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். இப்போ அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லாதனால எல்லாத்துக்கும் அடிச்சு வச்சிருக்கோம். மூட்டு வழியா இந்த உனக்கு இந்த சாட், டயபெட்டிக்கா உனக்கு இந்த சாட், கொழுப்பை குறைக்கும் உணவுகள் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இந்த சாட், இப்படி எல்லாம் பிரிண்டட் வெர்ஷன் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். வேறு வழி பேசிட்டு நேரம் இல்லை. இதை நீங்கள் கடைப்பிடிங்க சார். ஒரு வாரம் இதை கடைப்பிடிச்சிட்டு அடுத்த வாரம் பேசுவோம். ஒரு வாரம் இதை கடைப்பிடிக்கும். முதல்ல இன்னைக்கு நம்ம ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிற வழியை வாழ்வியல் முறையை கடைப்பிடிக்கிறது. இப்போ நாங்கள் என்னுடைய பேஷண்ட் நான் சொல்றது, முதல்ல இந்த லிஸ்ட்டு தரேன், ஒரு வாரம் நீ கடைப்பிடி, அதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணாது இல்லையா? இப்போ எனக்கு ஒரு 5 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தது முடியாது. அதனால இப்போ எல்லாம் பிரிண்டட். காலை என்ன சாப்பிடணும் தவிர்க்க வேண்டியது. முக்கியமாக சாப்பிட வேண்டியவை சொல்லாமல் தவிர்க்க வேண்டியவை சொல்ல வேண்டியது. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்ன்றது என்ன பெரிய விஷயம்? நம்ம ஆள் சித்தர்கள் இன்னைக்கு சொன்னா, காலையில் இஞ்சி நண்பர்கள் சுக்கு மாலையில் கெடுக்காது. இன்னைக்கு என்ற ஒரு பெரிய நிறுவனம் கேட்டுட்டு இருக்கு, சார் ஒரு ஆன்டி பிளட்டை வந்து தின்னாக்கக்கூடிய ஒரு மருந்தை சித்தாவில் கண்டுபிடிங்க சார். ஏன்னா நான் ஒரு 20 வருஷமா ரிசர்ச்சில் இருக்கிறேன். சுகருக்கு ஒரு மருந்து வச்சிருக்கோம். அந்த ஆவாரை கொண்டலுக்கு வந்து சுகருக்கு நல்ல மெடிசன். அது மாதிரி மதுமிகை சொல்லணும். அது சார் இது பல்கலைக்கழகத்தில் அது ரிசர்ச் பண்ணி நம்ம ராமச்சந்திரன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் குடும்பத்தில் ஆர்டிகல் எழுதுனதுக்கப்புறம் மதுமிகை சூரணத்துடைய மதிப்பே ஆகிப்போச்சு. மதுமிகை சூரணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே தான் கடுக்காத்தோடு கருவேப்பிலை நெல்லி வைத்து
கடுக்காய்த்தோல், கருவேப்பிலை, நெல்லி வைத்தல், அதில் 3 ஃபார்முலா இருக்கு. நோய்களுக்கான சித்த பரிகாரம் ஒரு புக் இருக்கு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபார்முலா இருக்கு. எங்களுக்கு புக்குகளை நீங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சித்தாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஃபார்முலா இருக்கு. இந்த 50,000 ஃபார்முலாவை எதை படிக்க எதை கொடுக்க இப்போ இந்த 30 வருஷத்துல ரிஃபைன் பண்ணிருக்கோம். ரிஃபைன் பண்ணதில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறையை மாற்றும் போது போதும். இப்போ நான் சொன்ன அல்சர் காமன், ஜீரகம், டயபெட்டிக் வெரி காமன், ஆவாரை கொண்ட நாவல் அடையிற முத்தம் கோஷ்டம், ஆவாரை கூட்டிருக்க சாவாரை கண்டிருந்தோம். இன்னைக்கு டீஸ் கொடுத்தாங்க. நான் ஒரு கொத்தமங்கலத்தில் ஒரு 7 வருஷம் முன்னாடி போயிருக்கும்போது அங்கே ஒரு நடுக்காட்டுக்குள்ள அந்த சித்த டாக்டர் தான், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். நடுக்காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு மண்பானையில கரிசாலை வள்ளலார், கரிசலாங்கண்ணியை பற்றி அதிகம் சொன்னவர் வள்ளலார். கரிசலாங்கண்ணி எடுத்து அவங்க ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பால்லாம் ஊற்றலை கொடுத்தாங்க. அந்த டீ இன்னும் நாக்கில் ஒரு 12 வருஷம் ஆனாலும் அந்த அம்மா போட்ட மாதிரி இந்த டீ இன்னும் குடிச்சது கரிசலாங்கண்ணி தான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஹேர் ஃபால், லிவர் பிரச்சனை, ஆண்களுக்கு தான் தண்ணி அடிச்சு விட்டா லிவர் வரும், இல்லை எல்லாத்துக்குமே இப்போ லிவர் ப்ராப்ளம் வருது. லேடிஸ்க்கு லிவர் ப்ராப்ளம் வருது. சிரோசிஸ்ல நிறைய லேடிஸ் ஆச்சாரமா வாழ்ந்துட்டு இருக்க லேடிஸ்க்கு வருது சிரோசிஸ் லிவர். காரணம் நீங்க சொன்ன நஞ்சில்லா உணவுங்கிறது நமது உணவு ஆக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இல்லை. நஞ்சில்லா உணவு நமது உணவா ஆக்கணும்னு பேசுறோம், ஆனா இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கிற மிகப்பெரிய முயற்சி இன்னைக்கு போராட்டத்திற்குரியது. இப்போ அந்த நமக்கு இங்கே கிடைக்கிறது, இப்போ நானே என்னுடைய மருந்து நோயாளிகளுக்கு உணவை தான் சொல்கிறோம் மெயின். ஏன்னா மருந்துக்கு லிமிட் கிடையாது, சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஏன்டியே வந்தீங்கன்னா மருந்தை கொடுத்துட்டே இருப்பேன். கிட்னி போச்சுன்னா டயாலிசிஸ் போ, டிரான்ஸ்பிளான்ட் போ, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க யாரும் உங்களுடைய வாழ்வியல் முறைகளை எந்த மருத்துவரும் சொல்றது இல்லை, உணவு முறைகள் யாரும் சொல்றது இல்லை. அவங்க நேரம் கிடையாது. 100 பேஷண்ட்டை பார்க்குறவங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ரிப்போர்ட் தப்பாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரிப்போர்ட் தப்பா போச்சுன்னா போச்சு. இப்ப நாங்க வாத புத்தகம் பார்க்கிறோம். என்ன சித்தர்கள் சொல்லியிருக்கிறான், 7 உடற்கட்டுகள், சாரம் சரி ஊர் எலும்புகளுக்கு மூளை சுத்திரும் உடல்கட்டு, 3 உயிர்த்தாது, வாத பித்த கபம். வாதம் ஜெனரேட்டிங் ஃபோர்ஸ், பித்த ஆபரேட்டிங் ஃபோர்ஸ், கபம் டிலிட்டிங் ஃபோர்ஸ். GOD காட். கடவுள் எப்படி உலகத்தை ஆட்சி செய்தாரோ இந்த வாத பித்த கபம் உடம்பை ஆட்சி செய்கிறது. GOD ஜெனரேட்டிங் ஃபோர்ஸ், ஆபரேட்டிங் ஃபோர்ஸ், டெலிட்டிங் ஃபோர்ஸ். அதுதான் வள்ளுவர் சொன்னாரு, மிகினும் குறையும் நோய் செய்யும் உள்ள வழி முதல் எண்ணிய 3 எழுத்து. வாதபித்த கபத்தினுடைய வீதாச்சாரத்தில் மாற்றம் இருந்துச்சுன்னா நீ நோயை அந்த நோயை சமப்படுத்து. வாதத்தை சமப்படுத்துகிற உணவுகள் மருந்துகள் இல்லை, உணவுகள். பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய உணவுகள், கபத்தை சமப்படுத்தக்கூடிய உணவுகள். திரும்ப அவர்கிட்ட போய் கேட்டாலே வள்ளுவரே சொல்றாரு, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உளி. அவ்வளவுதான். தேவைக்கு சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடாத. இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நான் அறிவுரை சொல்ல 2 வேளை சாப்பிட்டா போதுங்கிறேன், மருந்து வேண்டாம். சுவர் இக்கச்சக்கமாக தான் நீங்க கடைபிடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வாங்க மாத்திரை ஃபுல்லாக குறைப்போம். இன்னைக்கு அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட் நிறைய வந்துச்சுன்னா கொழுப்பை குறைக்கும் உணவுகள், கொழுப்பை கரைக்கும் உணவுகள் 2 இருக்கு. கொழுப்பை குறைக்கும் உணவுகளும் கொடுக்கணும், கொழுப்பை கரைக்கும் உணவுகளும் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஈகோஸ்பரி குளோபிடோகிரால் போடாதாலே கிடையாது. ஒரு சந்தத்தில் பார்த்தா மெட்பிளஸ் 10 கடை இருக்கு ஒரு ஊர்ல, அப்போலோ 20 கடை இருக்கு ஒரு ஊர்ல. ஏன் இந்த கடைகளுடைய பெருக்கம், வணிகத்துடைய பெருக்கம்? இப்ப அதே மாதிரி ஏடிஎம் கார்டுகள் இருக்கா? இல்ல. நீங்க சொல்லப்படி இது நம்ம செய்யறது சமூகத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை, சமூகத்துக்கு ஒரு பெரிய செய்யக்கூடிய நம்ம கடமை. இன்னைக்கு இப்ப எங்களை பொறுத்தவரை எங்களை நிறைய சொல்லுவாங்க, மருத்துவரை பார்க்கல கடவுளா பார்க்கறான், காலத்துக்கு கும்பிடுறான். அப்படின்னா அவனை நம்ம காப்பாத்துறோம். இன்னைக்கு நிறைய உயர் பகுதியில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எதில் வராங்கன்னா அவன் ஒரு வழி முட்டுவலி வந்திருப்பான், சோகமா இருக்கும், அதுல இருந்து நம்ம மேல ஒரு பாசத்துல இருப்பான். இன்னைக்கு நல்ல உணவு கிடைக்காத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி கொண்டிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இப்ப சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்ன நீங்க மினி மில்லட்ஸ் ஆஃப் இயர், மில்லட்ஸ் மேஜிக் நடந்துட்டு இருக்கு. மில்லட்ஸ் மேஜிக். இன்னைக்கு தானியங்களை உட்கொள்ளும் போது சர்க்கரையுடைய அளவு ஏறுது, சர்க்கரை அளவு ஏறுது. நீங்க அதே அரிசி சாப்பிடும் போது கேள்விகள் இருக்கிறது, ஆராய்ச்சிக்குரிய கேள்விகள். எப்படி 80% கார்போஹைட்ரேட் சுகரை குறைக்கும், அது டிலே பண்ணும். the delayed absorption of carbohydrate, அவ்வளவுதான். சுகர் குறையும், லேட்டா குறையும், ஆனா குறையாது. இது அது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு இந்த விடிய காலத்தில் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இந்த ஆய்வு மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய விழுமியங்களை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஆயிடும்.
ஏன்னா இப்போ நான் சித்த மருத்துவர்களே என்னுடைய புக்கில் பதார்த்த குண சுந்தாமணியில் கிட்டத்தட்ட 30-40 வகையான அரிசிகளை பற்றி பாட்டோடு இருக்கு. பதார்த்த குண விளக்க பாட்டோடு இருக்கு. ஒபிசிட்டி இன்னைக்கு ஒரு பெரிய ஏரியா. ஒபிசிட்டி பொடியை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு கெமிக்கல் பொடியை வெர்பல் பேரில் வருது. அந்த சாப்பிட்டு இருக்க பொடி ஃபுல்லாக கெமிக்கல். நான் வாங்கி சாப்பிட்டா அது கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இந்த பொடிக்கு இன்னும் நிறைய பசங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற வரைக்கும் குறையும், திரும்ப வந்துடும். ஆனால் நம்ம ஊரில் சொல்லி கொள்ளு உணவு, கொள்ளு பயிர் ஒரு உணவு. கொள்ளு பயிரை நீங்கள் சாப்பிட்டாலே உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். அதனால இன்னும் நமக்கு நிறைய அரிசிகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கு. முண்டசாலி ஒரு அரிசி இருக்கு, இனிப்பு சுவை உள்ளது. மகாசாலி ஒரு அரிசி பித்தத்தை குறைக்கிற செய்யுது. சுகந்தசாலின்னு இருக்கு, இனிப்பு சோப்பு, அந்த சுவையே பார்க்கலாம். சித்தர்கள் அறுசுவை உணவுகள் சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அறுசுவை உணவுகள் மூலம் நோயினை குறைப்பது எப்படின்ட்டு சித்த மருத்துவத்துடைய சித்த மருத்துவங்க சுருக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கம் உள்ள புஸ்தகங்கள். அறுசுவை உணவுகளின் மூலமாக நோயினை குறைப்பது. இப்போ ஒரு திவ்யசாலி ஒன்று இருக்கு, அது ஒரு பெரிய காமப்பெருக்கி. இன்னைக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே நிறைய மாத்திரை வருது. ஏன்னா என்னுடைய மாத்திரை ஒரு 5 மாத்திரை வந்துட்டு இருக்கு. இங்கே ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 4-5 ட்ரக்கு நமக்கு வரும். அதெல்லாம் பூனைக்காளி, இன்னுமா முக்கியமாக உளுந்து, பருத்திப்பால் பாவனை செய்யப்பட்ட பூனைக்காளி பொடியெல்லாம் வந்து மிகச்சிறந்த வீரியம் உள்ள ஒரு மூலிகைகளாக இருக்குது. டெஸ்டிகுலர் டிஸ்ட்ரோபனி கேஸுக்கே பூனைக்காளியை வந்து கருப்பு பூனைக்காளி, வெள்ளை பூனைக்காளி வந்து பார்கின்சனிசத்துக்கு, கருப்பு பூனைக்காளி வந்து காமச பெருக்கிக்காக செயல்படுது, குழந்தை உற்பத்திக்காகவும் அது பயன்படுத்துகிறது. அதை பருத்திப்பால் ஒரு புக்கில் இருக்கு, ஒரு ஃபார்முலா. நான் சொல்றது எதுவுமே நானா சொல்றது எதுவுமே இல்லை. அன்னைக்கு சித்தர்கள் சொன்னது, அவர்கள் சொன்னது அனைத்தும் அர்த்தம் உள்ளது. எந்த ஒரு ஃபார்முலாவும் என்னுடைய சொந்த ஃபார்முலாவே கிடையாது. லிட்ரேச்சர் என்ன சொல்லியிருக்கிறோ அந்த லிட்ரேச்சர் சொன்னது அப்படியே பாரம்பரியம் மாறாம, சாஸ்திரம் மாறாம செய்து கொடுக்கும் போது அது என்ன இண்டிகேஷனை சொல்லியிருக்கோ அந்த இண்டிகேஷன் வேலை செய்யும். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து உணவுகளை வந்து நிறைய ஆளாளுக்கு தெரிஞ்சதான் சொல்றான். நான் ஒரு 30 வருட சித்த மருத்துவனா நான் வந்து பார்க்கும்போது அதை எதுவுமே ஏற்றுக்க முடியாது. அதனால நீங்க இன்னைக்கு வந்து உணவுகளை, சரியான உணவுகளை நம் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டமின் ஏ, கண் பார்வை குறைஞ்சி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சரியான உணவுகளை கொடுக்கணும். உணவுகள் மூலம் இப்போ நான் ஒரு குழந்தைகளுக்கு மருத்துவ புக்கு போட்டிருக்கிறேன். அந்த புக்கு எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் வாங்கியிருக்காங்க. அதாவது கர்ப்பிணியை 10 மாசத்துக்கு என்ன சாப்பிடணும், 10 மாசத்துக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும், குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு, அதுக்கப்புறம் 6 மாத காலம் அந்த பிள்ளைக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யுது எல்லாமே சித்த மருத்துவத்தில் இருக்கு. முதல் மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும், 10 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு நிறைய உணவு முறைகள், என்னென்ன மூலிகை காம்பினேஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன நோயெல்லாம் நிறைய சித்த மருத்துவங்க சுருக்கம், இன்னும் பதார்த்த குண விளக்கம், போஜன குதூகலம், நிறைய புத்தகங்கள் எல்லாம் உணவு சார்ந்தே நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் நீங்கள் பண்ணினா கம்பு, ராகி, தினை, சாமை, குதிரைவாளி ஒவ்வொன்றும் ஒரு மிகச்சிறந்த மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ட் உள்ள ஒரு காரியம். அதே மாதிரி நீ கிட்னி ஃபீலை பற்றி சொன்னாங்க. சுரக்காய், வெள்ளரிக்காய், பீக்கங்காய் பச்சையாத்தினாலே பாதி யூரியா குறைஞ்சி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சாப்பிட்டு இருக்க மருந்தை நிப்பாட்டினாலே யூரியா, கிரியாட்டின் குறைஞ்சி. சாப்பிடுகின்ற மருந்து, ஏன்னா முதல்ல மருந்தை நாம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மருந்து நம்மளை சாப்பிடுவோம். இதான் இன்னைக்கு நடைமுறை. எனவே உணவே மருந்துங்கிற நிறைய விஷயம் இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? அதனால் இதோடு இந்த அளவோடு நான் நிறைவு செய்கிறேன். எனவே இந்த நாட்டின் நலம் காக்க, நல்லவர் வளர்வதற்க, நாளைய சமுதாயம் உணவே மருந்துங்கிற கொள்கையோடு வாழக்கூடிய சூழலை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை காணிக்காக்கி விடைபெறுகிறேன். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு 10 பக்கம் வச்சிருக்கிறேன், பேசல. சபரிதான் சகாயம். இப்போது திரு சகாயம் சாரை கௌரவிப்பதற்காக டாக்டர் துரைசிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சகாயம் சார் வந்து நீங்கள் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். அவங்க சித்த மருத்துவத்தில் யார் எப்போ அணுகுனாலும் சரி, அவங்களுக்கு எது சரியான மருத்துவமோ அதை கரெக்டாக கொடுத்து எங்களுடைய துணைவேந்தர் வைஸ் சான்சலர் அவங்கள்லேருந்து எங்கள் பல்கலைக்கழகத்தின் கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவர் சிறந்த சித்த மருத்துவர். நான்